ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு எழுது பொருள் மற்றும் அச்சுத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பிங்க. ஸோ என்னைக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 19/9/2025 விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் எழுது பொருள் மற்றும் அச்சுத்துறை, ஆணையரகம் 110 அண்ணா சாலை, சென்னை 2 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். உரையின் மேல் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு விண்ணப்பம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர். ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பேர் மென்ஷன் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்படி கொடுத்துருக்காங்க. உதவி ஆப்செட் மிஷின் டெக்னீஷியன், ஸோ இதற்கு விண்ணப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இளநிலை மின் வினைஞர் ஜூனியர் எலக்ட்ரீஷியன். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் மெக்கானிக்கு. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ளம்பர் கம் எலக்ட்ரீஷியன். இதுமாரி ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஸோ அதை பூர்த்தி செய்து விண்ணப்பிங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகத்திலிருந்து இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வேலைவாய்ப்பு விளம்பர அறிவிப்பு. எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் அரசு மைய அச்சகம் சென்னை 1 மற்றும் அரசு கிளை அச்சகம் வெளியூர் அலகுகளில் காலியாக உள்ள உதவி ஆப்செட் மிஷின் டெக்னீஷியன், இளநிலை மின் வினைஞர், இளநிலை கம்மியர் மற்றும் பிளம்பர் கம் எலக்ட்ரிஷியன் ஆகிய பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் மூலம் நிற்பதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 19/9/2025. உதவி ஆப்செட் மிஷின் டெக்னீஷியன் சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 71,900. எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 19 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான இடசூழ்ச்சி முறை எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் SSLC. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி ஆர் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் லித்தோ ஆஃப்செட் மிஷன். எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 1 years. ட்ரேட் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 3 years. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இளநிலை மின் வினைஞர் ஜூனியர் எலக்ட்ரீஷியன் சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 71,900. 14 காலிடங்கள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்ரோப்ரியேட் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் எலக்ட்ரீஷியன் ஆர் apprenticeship electrician.
இதில் கூடுதல் விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஜூனியர் மெக்கானிக் சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 71,900. எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 22 காலிடங்கள். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் மெக்கானிக்கல் ஆர் must put the minimum grade of apprenticeship prescribed under the Apprenticeship Act 1961. ஸோ இதில் கூடுதல் விவரங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ரீதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ளம்பர் கம் எலக்ட்ரிஷியன் சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 71,900. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th அண்டு ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா ப்ளம்பரிங் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.